ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைப்பா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே டயத்தில் நம்ம வந்து சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். புதினா சாதம் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதத்துக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இதை நல்லா காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கழுவுன புதினா இலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை அரைச்சா கொஞ்சமாயிரும், அதனால் ஜார் நிறையா வச்சுக்கிறலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்கும்போது இதில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 7-8 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு சில புளியை வச்சுருக்கேன். இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த புதினாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், பாஸ்மதி ரைஸை வந்து நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து ரொம்ப விதையாக வடிக்காதீங்க, ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது. நல்லா உதிரியாக இருக்கணும், ஆனால் நல்லா வெந்து இருக்கணும். அப்போ தான் வந்து சாதம் உடையாது. ரொம்ப வேகாமல் வச்சாலும் சாதம் உடஞ்சிரும், ரொம்ப வேக வச்சுருந்தாலும் குழஞ்சி போயிடும், உடஞ்சிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி பொழுன்னு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாதம் கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுருங்க. இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துடலாம். கூடவே 10-12 முந்திரி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுருங்க. முந்திரி வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிய விட்டுருங்க. நான் வந்து புதினா கூடயே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த காரம் போதுன்னா விட்டுருங்க. நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த டயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த புதினா நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாடை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ புதினாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடை போய் இந்த புதினா தொக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ புதினா நல்லா பச்சை வாடை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் வந்து மொத்தமாக கொட்டாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்து நம்ம கிளறணுன்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சாதத்தையும் கொட்டி பிரட்டி விட்டுடலாம். கரெக்டாக ஒரு கட்டு புதினாவுக்கு நம்ம 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 350 கிராம் அளவுக்கு அரிசி சாதத்துக்கு இந்த புதினா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோன்னா புதினா சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் எல்லா சாதத்தையும் போட்டு கிளறிட்டேன். அப்படியே அமுக்கி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். எல்லா சாதத்தையும் போட்டு நல்லா பிரட்டி அமுக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த புதினா சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம், கூட்டு, பொரியல் இப்படி எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பட்டாணி, உருளைக்கிழங்கும் கறி மசாலா கொடுத்து வச்சுருக்கேன். இது கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான அதே டயத்தில் நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் தாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாம் அலைக்கும்.